செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று பிற்பகல் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து விரிவா சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாடு தேர்தலுக்கான முதல் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக பகுதியில் நடைபெறுகிறது. பிற்பகல் 3 மணி அளவில் இந்த நிகழ்வு தொடங்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கேரளாவில் அரசு முடித்ததற்கு பிறகாக தமிழ்நாட்டுக்கு வான்வழியாக விமானம் மூலமாக சென்னை விமானம் வந்திருக்கிறார். அதன் பிறகாக அங்கிருந்து புறப்பட்டு மதுராந்தகத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமாக வந்திருக்கிறார். இங்கிருந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய பொதுக்கூட்ட விழாவில் பங்கேற்கிறார். இறுதி நிகழ்ச்சிக்கான திட்டமிடப்பட்டிருக்கூடிய சூழல்ல பிரதமர் வருவதற்கும் பிரதமர் வரக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் வருவதற்குமான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக வரக்கூடிய இந்த பகுதி முழுவதற்குமே கூட்டணி கட்சியினுடைய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு சாலை நெடுகளும் பெரும் வரவேற்பு கொடுக்கக்கூடிய வகையிலான பேனர்களும் பதாகைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கூட்டணி கட்சி சார்ந்த தலைவருடைய கட்டவுட்கள், பெரிய அளவிலான கட்டவுட்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று முகப்பு பகுதிகளில் கோட்டை வடிவிலான ஒரு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று உள்ளே அமரக்கூடியவர்களுக்கு வெயிலில் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பாக அவர்களுக்கு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக பேன் உள்ளிட்ட வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குடிநீர் கொடுப்பதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வசதிகள் உள்ளே செய்யப்பட்டிருக்கிறது. வெளியே இருக்கக்கூடியவர்கள் பார்க்கிங்ல வாகனத்தை நிறுத்திவிட்டு வருவதற்காக விரிவான பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. 8 இடங்கள்ல வாகனம் நிறுத்துவதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு சுமார் மொத்தம் 8 இடங்களும் 200 ஏக்கர் பரப்பளவில் அதனுடைய பார்க்கிங் வசதியானது செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்கள் செங்கல்பட்டில் இருந்து மதுராந்தகம் நோக்கி வரக்கூடியவர்களுக்கு வரும் வழியிலேயே பார்க்கிங்கும், அதே போன்று திருச்சி சாலையில விழுப்புரம் மார்க்கமாக விழுப்புரத்திலிருந்து மதுராந்தகமாக வரக்கூடியவர்களுக்கு வரும் வழியிலேயே பார்க்கிங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே அவருடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு வரக்கூடியவர்களை பாதுகாப்பாக நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்துக்குள்ளாக வருவதற்காக சாலையின் இரு பக்கத்திலும் பக்கவாட்டுல தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பேரிகார்டு அமைக்கப்பட்டு அதன் உள்ளாக வரக்கூடிய தொண்டர்கள் பாதுகாப்பாக நிகழ்ச்சி இடத்துக்குள்ளாக செல்வதற்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒருவர் மற்றொரு புறத்துக்கு சென்ற சாலையை கடத்தி செல்லாத அளவுக்கு தடுப்புகள் சாலை நடுவையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மேலும் உள்ளே செல்வதற்கு 4 நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெண்களுக்கு என்று பிரத்யேகமான ஒரு நுழைவாயிலும், அதே போன்று சிறப்பு விருந்தினர்கள் விஐபிகளுக்கு என்று ஒரு நுழைவாயிலும், மக்கள் பிரதிநிதிகள் செல்வதற்கு என்று ஒரு தனி நுழைவாயிலும் என நுழைவாயிலும் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து உள்ளே செல்லக்கூடியவர்கள் அதே வழியாக வெளியேறுவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் வரக்கூடிய வாகனங்கள், இந்த சாலையில் வரக்கூடிய வாகனங்களும் போக்குவரத்து நெரிசல் சிக்கக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே வாகன மாற்றுப்பாதைகளும் அமைக்கப்பட்டதனால கனரக வாகனங்கள் காலை 7 மணியிலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதிக்கப்படுவதில்லை. அதனால் அவர்கள் மாற்று வழி செல்கிறார்கள். மேலும் மற்ற பொது போக்குவரத்துகள், பொது வாகனங்கள் செல்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அதே நேரத்தில் அவர்கள் அத்தியாவசிய சேவையாக உள்ளூர்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் செல்வதற்கான வசதியும், வெளியூர்காரர்கள் புறவழிச்சாலையாக இதை பயன்படுத்தக்கூடிய சூழலில் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக விழுப்புரத்திலிருந்து வரும்பொழுதும் அவர்கள் செல்வதற்கான ஒரு மாற்று ஏற்பாடும், சென்னையிலிருந்து விழுப்புரத்தை நோக்கி செல்லும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே அவர்கள் மாற்றி செல்வதற்கான மாற்றுப்பாதை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கே அவர்களுக்கான அறிவுறுத்தலும் கொடுக்கப்படுகிறது. இதனால் போக்குவரத்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இல்லாமல் சீராக இருக்கிறது. அதே போன்று கூட்டத்திற்கு வரக்கூடிய வாகனங்களும் ஆங்காங்கே நிறுத்துவதற்கான பார்க்கிங்கள் செய்யப்பட்டிருப்பதால் அந்தந்த இடங்களில் நிறுத்திவிட்டு நேராக அங்கிருந்து இறங்கி நடந்து வரக்கூடியவர்கள் மட்டும் அந்த சாலை ஓரமாக நடந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள். இதனால் போக்குவரத்து இருக்கும் பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு இல்லாமல் சீராக இருக்கிறது. அதே போன்று வரக்கூடியவர்களுக்கு போதுமான ஏற்பாடுகள் செய்து கொடுக்க வேண்டியதற்கு அந்தந்த வரக்கூடியவர்களுடைய நிர்வாகிகள், அவர் அழைக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அவர்களே செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இதுபோல் வரக்கூடியவர்களுக்கு பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சியுடைய ஏற்பாடுகளும் விரிவாக கவனத்துடன் செய்யப்பட்டிருப்பதால பெரிய அளவிலான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஏறக்குறைய 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக இந்த கூட்டணியுடைய ஒரு பொதுக்கூட்டம் இந்த தேர்தலுக்காக நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் எல்லாம் சந்தித்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு 2024 நடைபெற்ற அந்த தேர்தலின் பொழுது கூட்டணியில் சற்று மாறுபட்டு இருந்தது. அதிமுக தனித்து வந்து கூட்டணியாக அமைத்திருந்தார்கள். தற்பொழுது மீண்டும் 2026 தேர்தலுக்கு இந்த கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல அதே நேரத்தில் கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய அமமுக மற்றும் அதிமுக ஒன்றாக இணைந்திருப்பதனால வழிநெடுகளிலும் அதிமுக அமமுக பேனர்களை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக டிடிவி தினகரனுடைய கட்சி வைத்திருக்கக்கூடிய பேனர்கள், எடப்பாடி பழனிசாமியுடைய படங்களும், அதே போன்று அதிமுகவினர் வைத்திருக்கக்கூடிய படங்கள்ல கூட்டணி கட்சி தலைவருடைய படங்கள் இடம்பெறக்கூடிய வரிசையில டிடிவி தினகரனுடைய படங்கள் மேல அவருடைய கூட்டணி ஒற்றுமை இணைந்திருப்பதை சுட்டிக்காட்டும் விதமாக, அவருடைய அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக பதாகைகளும் கூட தலைவருடைய படங்கள் ஒன்றாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் ஒரே மடியில் ஒன்றாக
சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு முன்பாக அவர்கள் அதிமுக இருக்கும்போது ஒன்றாக சந்தித்துக் கொண்ட தருணங்களுக்கு பிறகாக அவர்கள் வெவ்வேறு காலங்களில் பயணித்து வெவ்வேறு கட்சிகளாக ஆரம்பித்து அமமுக என்ற கட்சியை நிறுவி அதனுடைய பொதுச்செயலாளராக அவர் இருக்கக்கூடிய சூழல்ல அவரும் அதிமுக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பின்னராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் ஒன்றாக கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திப்பதாக இருக்கக்கூடிய மேடை என்பதனால தொண்டர்களிடையே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பும் உற்சாகம் எழுந்திருக்கிறது. அதே போன்று அதிமுகவினர் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சூழல்ல, அதே போன்று மத்தியில் ஆளக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இத்தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு ஆரவாரத்துடன் அவர்கள் உள்ளே வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. வருகிற வழிநடுவிலும் அவர்கள் உற்சாகமான முழக்கங்கள் எழுப்புகிறார்கள். அவருடைய கட்சியுடைய கோஷங்களை முழக்கங்கள் எழுப்பி உள்ளே வரும்போது ஆரவாரம் செய்வதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லக்கூடியதற்கான ஏற்பாடுகள் செய்து வரும் நிலையில பிரதமர் வருவதற்கு முன்பாக அரங்கிற்குள்ளாக அவர்கள் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன.